அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. தொழுகையில் தவறிழைப்பவர்களின் முடிவு. தொழுகையை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுபவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும்னு சொல்கிறான். அல்லாஹ் தஆலா ஏன் தொழுபவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும்னு சொல்லணும்? ஏன் அப்படின்னா, அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அந்த தொழுகக்கூடியவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னால், அவங்களுடைய தொழுகையை விட்டு ரொம்ப பொடுபோக்காக இருப்பாங்க. அல்லதீன ஹும் யுராஊன், இன்னும் அவங்க பிறர் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தொழுவாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஏன்னா இங்கே சில பேர் தொழுகையுடைய நேரத்தை பற்றி கவனமே இல்லாமல் பிறகு கலா செஞ்சு தொழுகிறாங்க. இன்னும் சில பேர் தொழுகையில் மன ஓர்மையே இல்லாமல் தொழுகிறாங்க. எத்தனை ரக்காத்துகள் தொழுதோம் அப்படின்ற நினைவையே மறந்து தொழுகிறாங்க. இன்னும் அல்லாஹ் தஆலா முனாஃபிக்குகளை பற்றி குர்ஆனில் சொல்கிறான், وَإِذَا قَامُوا إِلَى الصَّلَاةِ قَامُوا كُسَالَى يُرَاءُونَ النَّاسَ وَلَا يَذْكُرُونَ اللَّهَ إِلَّا قَلِيلًا, அவங்க தொழுகையில் நின்றாலே சோம்பேறிகளாக நிற்கிறாங்க. பிறர் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக காண்பிக்கிறதுக்காக தொழுகிறாங்க. மிக குறைவாகவே அல்லாஹ் தஆலாவை நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ யார் தொழுகையில் ரொம்ப பொடுபோக்காக இருக்காங்களோ அவங்கள அல்லாஹ் தஆலா நயவஞ்சகக்காரர்கள்னு சொல்கிறான். இன்னும் யார் தொழுகாமல் இருக்காங்களோ அவங்கள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காஃபிர்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு முஸ்லீமுக்கும் காஃபிருக்கும் உள்ள வேறுபாடே தொழுகையை விடுறது தான். அதனால் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் தொழுகையை மிக சீரோடும் சிறப்போடும் தொழுது நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஒன்று கூட்டுவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.